நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? இப்ப வந்திருக்கிறேன் உங்களை பார்த்து போட்டு போக வந்திருக்கிறேன். ஏன் மேல வலை போட்டிருக்கீங்க? தண்ணி வருதா? எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கீங்க. வீணு வீணு ஞாபகம் வச்சு அது முக்கியமா ஞாபகம் முக்கிய தானே வேணும். உதவி செஞ்சாங்கன்ற பேர் சரிதானே? வினோ பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அவ தான் உங்களுக்கு போன மாதம் 15 தந்தாவோ இந்த மாதம் 15 தந்திருக்காங்க. புத்தியாக இல்லையா? அப்படித்தான் பாவிக்கணும். என்ன பெண்ணல்ல கீரெல்லாம் கூட வடிவா பாவிக்கணும். இன்னும் எடுக்கலையே இல்லை? இதைத்தானே ஸ்கூலுக்கு போட்டு போறீங்க? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்னோட தொடர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் இப்போ நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ அந்த உதவி திட்டத்துல அவங்களுக்கு பணத்தொகையும் கிடைக்கும். அடுத்தது பாடசாலை அந்த கல்விக்கான உதவின்னு சொன்னா அநேகமா அந்த மாதாந்த கொடுப்பனவும் கிடைக்கும். அதே போலதான் இப்ப இந்த குடும்பத்துக்கும் மாதாந்த உதவி கிடைச்சிருந்தது. அப்ப ஒரு 3 நாளைக்கு முந்தைய நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை டிக்டாக்லாம் போட்டிருந்தேன், யூடியூப்ல போடல. என்னன்னு சொன்னா ஒரு 2 வயசான பாட்டிமா 2 அந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது, மாதாந்த உதவி கிடைச்சிருந்தது. ஒரு 2 மாதம் உதவி தொடர்ச்சியா வழங்கினாங்க. இந்த மாதம் வழங்கல. அப்ப அதை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவங்களுக்கு உதவி கிடைச்சி கொண்டிருந்த உதவி நின்று தண்ணு போட்டிருந்தேன். இப்ப ஏன் இதை சொல்றேன்னு சொன்ன அப்படித்தானே, ஒருவங்க ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா அது கட்டாயம் சொல்றாக்கள் அதை கடைசி வரைக்கும் வார்த்தையை காப்பாத்தி செஞ்சு கொண்டிருக்கணும். இடையில என்ன காரணம்னு தெரியல. அவங்க அந்த இடையில அந்த உதவியை வழங்காம விட்டதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ரொம்பவே கவலையா இருந்தது. ஏன்னு சொன்னா கிடைச்ச உதவி இடையில போகுதோ என்றக்குள்ள ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க ரொம்ப கஷ்டத்தெல்லாம் இருக்கிறாங்க அவங்க. அப்ப வீடியோ போட்டும் கூட இது வரைக்கும் அவங்களுக்கு உதவி கிடைக்கல. உதவி கிடைச்சா நல்ல இந்த வீடியோ மூலமாவும் பார்த்துட்டு அந்த 2 பாட்டிமாருக்கும் உதவி செய்ய முடியும்னு சொன்னா உதவி செய்யுங்க. இப்ப ஒரு கல்விக்கான உதவி சொன்ன மாதிரியே இந்த மாதம் போட்டிருக்கிறாங்க. போன மாதம் இவங்களுக்கு கிடைச்ச உதவியை சொல்லி போட்டு போனேன் நான். அதுக்கு பிறகு வரல. இப்ப இந்த மாதம் வந்திருக்கு தானே. இப்ப போயிட்டு எப்படி கிளாஸுக்குள்ள அவங்க போறாங்களா அந்த 2 மொத்தமா 4 பிள்ளைகள். அந்த மூத்த பொடியன் பாப்பம் ஸ்கூலுக்கு போறானா இல்லையான்னு கேட்போம் அவங்கள்ட்ட. மத்த எல்லாரும் இப்ப அதுக்கு பிறகு நான் உதவி எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு தொடர்ச்சியா அவங்க கிளாஸுகளுக்கு எல்லாம் போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களான்னு தொடர்ச்சியா அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு பேசுவோம். வாங்க போயிட்டு கேட்போம் நார்மலா. என்ன ஓடுறீங்களா, ஒளியறீங்களா? போய் வாங்க முன்னுக்கு வாங்க தங்கச்சி வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? இப்பதுக்காக வந்திருக்கிறேன் உங்களை பார்த்து போட்டு போக வந்திருக்கிறேன். இப்ப நம்ம போன வீடியோல சொன்ன நாம தானே கிளாஸுக்கு எல்லாம் போகணும், தொடர்ச்சியா போகணும். அனுப்புறீங்க அனுப்புறீங்க உண்மையாவா? இதுக்குள்ளயா சந்தியில போறீங்க? எல்லாரும் 3 பேரும் தொடர்ச்சியா போறீங்களா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? இப்ப நீங்க கிளாஸுகளுக்கு போறதுக்கு எத்தனை கிளாஸுக்கு போறீங்க? எவ்வளவு செலவாகுது? மாசம் எவ்வளவு? 2000 போய் வர 1000, அடுத்த 2000 மாதம் தானே சொல்றீங்க? என்ன மாசம் உங்களுக்கு 2000, இவருக்கு 1000, உங்களுக்கு 1500. ஏன் இவங்க கூட 2000 ரூபா? இவங்க 2 பெரியாக்கல. அப்படி இருக்கு. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பார்க்க வராங்களா நாங்க என்ன செய்யறோம். இப்ப நான் உதவி எடுத்து தந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கீங்க? அதுக்கு முதல்ல எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எல்லா வசதியும் கிடைக்குதா? அப்ப முக்கியமா என்ன படிப்புக்கான உதவிதான் உங்களுக்கு எடுத்து தந்தேனா. இப்ப அது உங்களுக்கு கிடைக்குதா? என்ன பாத்தீங்க தானே வடிவ கதைக்கணும். போன மாசம் 10 வந்தது. என்ன 10 15 உங்களுக்கு ஒரு மாசமும் 15 தாரன்னு சொல்லிருக்காங்க. 15 தாரன்னு சொல்லிருக்கிறாங்க. அது படிப்புக்கு மட்டும்தானே பயன்படுத்தினீங்க. என்ன காசு
கிளாஸ் காசு கொடுத்து தான் பயன்படுத்துனீங்க. மொத்தமா சொல்ல போனா இவங்களுக்கு இப்போ 2000 1000 1500 அப்ப 3000 4500 5000 வைங்கல 5000 வச்சாலும் உங்களை 10,000 ரூபாய் இருக்கு. அப்ப அதுல என்ன செய்யறீங்க 10,000 ரூபாய் பள்ளிக்கு சாப்பாடுகள் வாங்கி அது ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆள் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இப்ப இந்த ஊருக்குள்ள படிப்பிக்கிற செய்யறா டீச்சரா யாருட்ட எல்லாரும் போறீங்க? டியூட்டரிக்கு போற இல்லையா? டியூட்டரிக்கு போற இல்லையா? வீட்டுல படிப்பிக்கிற அக்கா மார்ட்டியா போறீங்க? கேம்பஸ் படிக்காவா? கிளாஸ் எடுக்கிற எத்தனை பிள்ளைகள் போறாங்க அங்க? அங்க போவாங்க ஒரு 100 பிள்ளைகள். டியூட்டரி மாதிரியா நடத்துறாங்க இல்ல ரூம் மாதிரியா? ஓகே 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 ஓகே. அப்படி நல்ல மாதிரி யூனிவர்சிட்டி அப்படி யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு சிஸ்டர் படிப்பிக்காங்க சொல்றீங்க என்ன? ஓகே, அது நல்லதான். இப்ப எங்கனாலும் டீச்சர் வேலைக்கு போட்டிருக்கிறா எப்படின்னு வரல. அப்ப 3 பேர் அங்கதானே போறீங்க? ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. ஓகே. இப்ப இப்படித்தானே இப்ப நான் முக்கியமா வந்தது காரணம் போன ஒரு மாதம் ஆயிட்டு சொன்ன மாதிரி இந்த மாதம் அவங்க போட்டாங்க டைமுக்கு. சரிதானே? இப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது அது அவங்க டைமுக்கு போட்டது. இப்ப அவங்க போடுறாங்க. அப்ப அவங்க போடுறாங்கன்னு சொல்லி நானும் அலட்சியமா இருக்க கூடாது. மாதம் கிடைக்குதுன்னு போட்டு இப்ப நானும் பார்த்து அது சரியான முறையில இவங்க பயன்படுத்துறாங்கன்னு நானும் அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கத்தான் அவங்களும் தொடர்ச்சி ஒரு நல்ல மனசோட செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அதுக்குதான் இப்ப நான் வந்தது காரணமா அது உங்களுக்கு விளங்குதானே என்ன? அவங்களும் இப்படித்தானே, அவங்களும் சும்மா காசு வரலானே. அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் அவங்களுக்கும் காசு வரும். அப்ப பெருமையா இருக்கு அவங்க கலாச்சி சிலவுகள் அந்தந்த சிலவுகளுக்கு அவங்க காசு அனுப்புறது ஒரு தரம் செய்யாது. இப்ப அவங்க அனுப்புற பெருமை தானே நன்றி. அவங்களுக்கும் இல்லை நன்றி. சொன்ன மாதிரியே ஆரண்டு சொன்னாங்க. பேர் ஞாபகம் இருக்கு யாரும் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். சொல்லுங்களா யாரு எந்த அக்கா உங்களுக்கு உதவி செஞ்சவ? வினோ ஞாபகம் வச்சு உதவ. அது முக்கியமா ஞாபகம் வைக்க தானே வேணும் உதவி செஞ்சாங்கன்ற பேர். சரிதானே? வினோ பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அவதான் உங்களுக்கு போன மாதம் 15 தந்தாவோ இந்த மாதம் 15 தந்திருக்காங்க. இப்ப நீங்க இப்ப தொடர்ச்சியா வேலைக்கு போன மாதிரி போய் கொண்டிருக்கிறீங்களா? போய் கொண்டிருக்கிறீங்க. இப்ப என்ன சொல்ல சொன்னா இப்ப நீங்க அங்க போய் எவ்வளவு 8,000 9,000 சம்பளம் தராங்க. 8-9,000 சம்பளம் தரேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய தொழில்னு சொன்னா உங்களுக்கு இது பொருத்தமானதா இருக்கு? வீட்டுல இருந்து வளர்க்கடிய பொங்கல் அது செய்யறாங்க. செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தொழில் இல்லை எனக்கு. வீட்டுல இருந்து இந்த கோழி வளர்ப்பு அதெல்லாம் கோழிகள் வளர்க்கு ஏன்டா வளர்க்கலாம். சில ஆடுகள் வாங்கி விட்டாலும் காட்டினாலும் மேய்க்க போகணும். ஆடுகள் வாங்கினாலும் காட்டுல அதெல்லாம் கஷ்டம்னு சொல்றீங்களா? இந்த ஆடுகள் மேய்க்க போண்டா நிறைய பேர் போறாங்க. கொண்டாங்க மேய்க்க போவேன் தனியில தான் பையன் நிறைய பேர் போவாங்க. அந்த ரோட்டுக்கு நிறைய பேர் போறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு தொழில்னு சொன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு. இந்த நான் பாக்குறேன் காட்டுங்க. அதெல்லாம் உங்களோட ஏரியா தானே? இது வேலி அடைக்கல காட்டுங்க. இந்த இது என்ன அந்த இதோட வரும். அப்ப கோழி கூட அடிக்கிறேன்டா அடுத்த வரும். இந்த துண்டு இல்லையா இதுல வரும் என்ன? இந்த இதுல வரும். இப்ப பக்கத்து ஆக்கள் எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? அப்படி தெரிஞ்ச அவங்க கூட சொந்தக்காரர்கள் தானே சொல்ல மாட்டாங்க ஒன்னும். அப்ப நீங்க கஷ்டத்துல கோழி வளர்க்குறீங்க, அதனால ஒன்னும் இது செய்யாது என்ன? சில பேருக்கு எல்லாம் நான் கஷ்டப்படுறது எல்லாம் செய்யறது ஆக்களுக்கு இது. சில பேருக்கு எரிச்சல் கூட. நான் இப்ப உதவி வாங்க அவரது பிள்ளைகளோட நிறைய பேசுவோம். இப்ப நான் உதவி செஞ்சு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? வீடியோஸ் பார்த்து ஏதாச்சும் சொன்னாங்களா? உங்களோட நீங்க சொல்லுங்க பிள்ளைகள். உங்களோட வீடியோ யாராச்சும் பார்த்து உங்கள்கிட்ட கேட்டாங்களா? என்ன டிக்டாக்ல வாரீங்க யூடியூப்ல வாரீங்கன்னு கேட்டதா? ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு சொன்னதா? அப்படியா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையா? இதுவும்
மனசு கஷ்டப்படுற மாதிரி என்ன பேசினாங்களா? இல்ல சும்மா நார்மலா கேட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதே சந்தோஷம் தானே? சரிதானே? ஏன்னு சொன்னா முக்கியமா வந்து ஒரு படிச்சாதான் அதுக்கு பிறகு என்னென்ன செய்யலாம். இந்த ஒரு படிப்பறிவுன்றது வேணும் தானே? இப்ப என்னோட வீடியோஸ்லயும் நான் அதான் முக்கியத்துவமா எடுக்கிறேன். படிச்சவங்க இப்ப எப்படியாச்சும் அவங்க ஏன்னா அந்த படிப்பறிவுன்றது இருந்தா எப்படியாவது செய்வாங்க. அவங்க படிக்கணும், 4 வரையும் நல்லா படிக்கணும்ன்றது எனக்கு ஆசை. 2 பொம்பளை பிள்ளைகள் வேற படிக்கணும்ன்றது எனக்கு ஆசை. அப்ப படிச்சா சரி. இப்ப நான் அந்த கொப்பி பேக்க காட்டுங்க. அப்ப நான் வாங்கி அந்த பேக் எப்படி புதுசா இருக்கு இல்ல ஏதோ இது தரா காசு அப்படியே வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வாங்க காசு ஆகும். 15,000 அனுப்பினவங்க சிறுவழி கல்யாணம் சொல்லிருக்கிற பாப்போம். புத்தி ஆகலையா? அப்படித்தான் பாவிக்கணும். என்ன பெண்ணல்ல கீரெல்லாம் கூட வடிவா பாவிக்கணும். இன்னும் எடுக்கலையா இல்ல இதைத்தானே ஸ்கூலுக்கு போட்டு போறீங்க? விலங்குல அதைத்தானே போட்டு போறீங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பழசாகட்டும்டா. அப்படியே கொண்டு வச்சிருக்கிறீங்க. என்ன அதை வா அவ எடுக்கிறதா? அவ நீங்க மட்டும்தான் போட்டு போறீங்கன்னு அதனால ஓகே ஓகே. அப்ப நீங்க தான் காட்டணும். இப்ப வந்து எடுத்து பிள்ளைகள படிப்புக்காக மட்டும்தான் வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும்தான் இந்த காசு செலவாகும். என்ன ஸ்கூல் போனியோ காசு 100 ரூபா 150 ரூபா அதுகளுக்கு கொடுக்கதான் அந்த காசு வச்சிருக்கேன். அப்படி என்ன? அது நல்ல அது வந்து உண்மையிலேயே நான் நினைக்கல. நான் ஏதாச்சும் எடுத்திருப்பீங்கன்னு அப்படியே வச்சிருக்கீங்க. நல்ல விஷயம் அது. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப இந்த இப்ப சரியான ஹீட் தானே? என்ன சரியான வைக்காம இருக்குன்னு வீடு அப்படியே அந்த வீடியோல ஃபுல்லா காட்டல. வீடியோ கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லா காட்டுங்க வீடியோ. ஏன் மேல வலை போட்டிருக்கீங்க? தண்ணி வருதா? எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா இந்த ஒரு வீட்டு இதுவும் வரலையா? அரசாங்கத்தால ஒரு சொங்க இல்ல, அது கட்டுப்பட்ட மாதிரி முடிவிட்டாங்க. இப்படியே இருக்கு உங்களோட வளவுக்குள்ளான இருக்கு. சும்மா காடு அடிச்சு வீடு வந்தவங்க நிறைய பேர் 200 அந்த வீட்டு திட்டம் மாதிரி மாறிட்டாரு. அப்படியே இருக்குன்னு அப்படி. இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப வேற காணியன் இது மட்டும் தானே காணியன்? அதானே இந்த 2 பொம்பளை பிள்ளைகள் எதிர்காலம் இருக்கிட்டானே. என்ன ஓகே. அதான் அதுக்கு தான் இந்த உதவிகள் கிடைக்குது. நீங்க வந்து படிச்சீங்கன்னு சொன்ன படிப்புன்ட்டு இருந்தா மத்த எல்லாம் தானாவே வந்து அமையும். என்ன எத்தனை நாள் இந்த முறை வருவீங்க? எத்தனை நாள் வருவீங்க சொல்லுங்க. என்ன பாடம் கஷ்டமா இருக்கு? சமயம் ஈஸியா? அப்ப கணிதம் கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டமா நிறைய கஷ்டமா? சரிதானே? இந்த வீடியோ நம்ம முடிப்போம். இப்ப நான் இப்ப உங்களோட நிலைமை என்னையோ அதைத்தான் நான் வீடியோ மூலமா காட்டிருப்பேன். ஆனா அடுத்த சரம் நான் வரும்போது இப்படி செய்யக்கூடாது. எல்லா நோட்ஸையும் படிச்சு எக்ஸாம் வச்சா எக்ஸாம் இதை காட்டணும். சரியா? எக்ஸாம்ல எத்தனை மார்க்ஸ் எடுக்குன்னு காட்டணும். நீங்க எப்படியும் உங்க டீச்சரை கண்டுபிடிக்கிறனுக்கு பெரிய வேலை இல்லானே. விளங்கிட்டா? டீச்சர் போய் சொல்ல மாட்டாங்க. இல்ல ஸ்கூல் டீச்சர் இல்ல, கிளாஸுகளுக்கு சொல்றேன். இப்ப ஸ்கூல்ல வளமையா படிப்பிக்கிற மாதிரி படிப்பிப்பாங்க. இந்த கிளாஸுக்கு போறதா நம்ம காசு கொடுத்து படிப்பிக்கிறார்கள்ட்ட நான் கேட்பேன். கண்டுபிடிக்கிறவங்க பெரிய வேற இடத்துல இல்லானே உங்களோட ஊர்ல இருக்காங்க. அதத்தான் சொல்றேன். கண்டுபிடிக்கிற பெரிய வேலை இல்ல, சரியான முறையில செஞ்சிடணும். இப்ப நீங்களும் சொல்ற கருத்தையும் டீச்சர் சொல்ற கருத்தையும் பாப்பேன். சரிதானே? ஒன்னும் சொல்லக்கூடாது, இருக்கிறதே சொல்லணும். சரிதானே? என்னென்ன நடக்குதோ அதை சொல்லணும். நம்ம இந்த வீடியோ முடிப்போம். சரிதானே?
இப்ப இந்த ஒரு தெளிவா அந்த காட்டுறதுக்கு தான். ஏன்னு சொன்னா சொன்ன மாதிரி அந்த அக்கமார் உங்களுக்கு அனுப்பித்தாங்க உரிய டேட்ல வந்து உடனே அனுப்பித்தாங்க. ஏன் அனுப்பினு சொன்னா அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு 4 பேருமன்றதுக்காகத்தான் அந்த உதவியை உங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பாப்போம், அவங்களே உங்களுக்கு அந்த கோழிக்கூடு கட்டித்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது செஞ்சு அது அவங்க எப்ப செய்யறாங்கன்னு தெரியல. அவங்க செஞ்சா அதை நானும் உங்ககிட்ட வந்து சொல்லி அதை நம்ம செய்வோம். ஓகேவா? ஓகே ஓகே வடிவா உதவி செஞ்சாங்களே நன்றி. அதுவும் வந்து அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தி செய்யறாங்க தானே, அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். நன்றி. பிரான்ஸ்ல இருக்கிற வினோ, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. இந்த பிள்ளைகள் எப்படியான இப்ப சும்மா வீடியோ போட்டுட்டு மாதம் மாதம் உதவி கிடைக்குது வீடியோ போட்டு நம்ம இவங்களை சும்மா விடக்கூடாதானே. என்னன்னு சொன்னா சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னா சும்மா விடையிலாதானே. அதை வந்து வந்து பார்த்து எப்படி என்ன நிலவரம் வந்து உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் வந்து இப்ப இவங்க எப்படி அந்த ஒரு ஊக்கம் ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு எப்படி அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னு காட்டுதான் வந்தேன் நான். அதை இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்க. தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்றாங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.